கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் கான்ஸ்டன்டைன். இவருடைய காலம் 272 முதல் 337 முடிய. இவருடைய நாடு ரோம், தரிசன பூமி ரோம். கிறிஸ்துவுக்கு பின் 312ஆம் ஆண்டு அரசன் ஒருவன் தன் படையை திரட்டி கொண்டு போருக்கு வந்தான். திடீரென திரண்ட படையை கண்டு திகைத்து போனார். கான்ஸ்டன்டைன் என்ன செய்வது, எந்த கடவுளின் உதவியை நாடுவது? அவரின் உள்ளம் அலைமோதியது. இறுதியில் ஒரு ஞான உதயம் அவர் இதயத்தில் பளிச்சிட்டது. வெற்றி வேந்தர் இயேசுவால் மட்டுமே தனக்கு வெற்றியை தர முடியும் என்பதை கண்டுகொண்டார். அன்றிரவு தூக்கத்தில் ஒரு தரிசனம். சூரியனுக்கு மேலே பிரகாசமுள்ள ஒரு சிலுவை, இந்த அடையாளத்தாலே நீ வெற்றி பெறுவாய் என்ற வாசகம். காலையில் கண் விழித்தார். கண்ட தரிசனத்தை அனைவரிடமும் கூறினார். தன் படை வீரர்களின் கேடயங்களில் தரிசனத்தில் கண்ட சின்னத்தை பதிக்கச் செய்தார். போர் தொடங்கியது. கான்ஸ்டன்டைன் மாபெரும் வெற்றி வாகைச் சொல்லினார். கிறிஸ்துவின் மீது அபார பக்தி கொண்டார். கிறிஸ்தவர்களுக்கு சுதந்திரமாய் ஆராதிக்கும் உரிமையும் ஏராளமான சலுகைகளையும் வழங்கினார். ஞாயிற்றுக்கிழமை அரசாங்க விடுமுறை நாளானது. திருச்சபைகள் பல கான்ஸ்டன்டைன் மூலம் கட்டப்பட்டன. போதகர்கள் மதிப்புமிக்கவர்களானார்கள். படை வீரர்களுக்கென தனி ஜப புத்தகம் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டது. திருச்சபையில் காணப்பட்ட கள்ள போதனைகளை தகர்த்தெறிந்தார். சபையை புனிதமாக்கும் பணியாக கிறிஸ்துவுக்கு பின் 325ஆம் ஆண்டு நிசேயா பொதுக்குழுவை கூட்டினார். இதில் 300க்கும் அதிகமான பேராயர்கள் பங்கு பெற்று திருச்சபையின் வளர்ச்சி குறித்து தீர்மானங்களை நிறைவேற்றினார். சுருக்கமாக சொல்லப்போனால், கான்ஸ்டன்டைன் தன் நாட்டையே கிறிஸ்தவ நாடாக மாற்றினார். பிற நாடுகளுக்கு சிறந்த முன்மாதிரியானார். பிரியமானவர்களே, தரிசனத்தை பெற்ற நீர் அதை எவ்விதம் செயல்படுத்துகின்றேன்? வில்லியம் பூத் விதமாக சொல்கிறார், செய்ய முடியாதது என்பதை செய்து முடிப்பதில் ஆர்வம் கொள்ளுகிற மனிதன் மீது கடவுள் சிறப்பு அன்பு செலுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த அரசன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவே வெற்றியின் சின்னமாக, வெற்றியின் அடையாளமாக, வெற்றியாக இருக்கிறார் என்பதை இவர் உறுதிப்படுத்திக் கொண்டார். அதில் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தார். ஆம், ஆதி நாட்களிலே ஒரு மன்னன் யுத்தத்துக்கு போகிறான் என்றால் அவன் நம்புகிற கடவுளை முன்னிறுத்திதான் போவான். அவர் வெற்றி பெற்றால் தான் வணங்குகின்ற கடவுள் அந்த வெற்றியை கொடுத்தார் என்று சொல்வார்கள். ஆம், எந்த அரசன் வெற்றி பெறுகிறானோ அவருடைய கடவுளே மெய்யான தெய்வம் என்று அங்கீகரிக்கப்படும் ஒரு காலம்தான் அது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த கான்ஸ்டன்டைன் அரசன் யுத்தத்தில் தோல்வி முகத்தில் இருக்கும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு உடனடியாக தாமதமின்றி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த அதை நினைவுகூரும் வகையில் அந்த சிலுவை அடையாளத்தை தன்னுடைய போர் வீரர்களுடைய கேடயத்தில் வரைந்து யுத்தத்துக்கு சென்றார். வெற்றி பெற்றார். பிரியமானவர்களே, சிலுவை வெற்றியின் சின்னம். ஆம், இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவமான சின்னமாக இருந்த சிலுவை இயேசுவின் மூலமாக வெற்றி சின்னமாக மாறியது. இன்றும் நாம் அநேக நேரங்களிலே சிலுவை அடையாளங்களை வீடுகளை பிரதிஷ்டை செய்யும் போது வரைகின்றோம். பிள்ளைகளுடைய நெற்றிகளில் வரைகின்றோம். பலவீனப்பட்டவருடைய இருதயங்களில் வரைகின்றோம். வரையும் பொழுது அது வெறும் அடையாளமாக, வெறும் சின்னமாக அதை பார்த்து வரைந்தால் அதில் வலிமை இல்லை. கிறிஸ்து இந்த அடையாளத்தின் மூலமாக வெற்றியை தருகிறார் என்கின்ற உயரிய நம்பிக்கை நமக்கு வேண்டும். வெற்றி என்றால் இயேசுதான். இயேசு இல்லை என்றால் வெற்றி இல்லை. இதை உணர்ந்து கொண்ட கான்ஸ்டன்டைன் அரசன் தன் நாட்டையே கிறிஸ்தவ நாடாக மாற்றினார். ஓய்வு நாளை அறிவித்தார். தன்னுடைய இராணுவ வீரர்களுக்கென்று தனி ஜெப புத்தகத்தை தயாரித்து அவர்களுக்கு கொடுத்தான்.
என்ன சொல்ல வருகிறார் கான்ஸ்டன்டைன் அரசன்? ஆம், கிறிஸ்துவே எல்லாம் என்று அவர் உறுதியாகச் சொன்னார். உலகுக்குச் சொன்னார், உரக்கச் சொன்னார். ஆம், இன்று நாம் இயேசுவால் வெற்றி பெற முடியும் என்று நம்புகிறோமா? இயேசுவே வெற்றி என்று விசுவாசிக்கின்றோமா? இன்றே விசுவாசிப்போம், வெற்றியை சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி லேவியராகமம் 1-2 அதிகாரங்கள், சங்கீதம் 103, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.